இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல இதுவும் 2022 இங்க பாருங்க, 2022 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள். இதுல 133வது கேள்வி இங்க பாருங்க, ரைட் சைடுல இருக்குது பாருங்க, 133வது கேள்வி. இந்த கேள்விய கூட வாங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கணக்கு கடந்த பதிவுல போட்டிருக்கேன். 2016 கேட்டாங்க. இதேதான், மக்கள் தொகை பெருகுமானால் அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து மக்கள் தொகை என்னன்னு இன்க்ரீஸ்க்கு ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அதே போல 8th புக்ல இருக்குது, 8th மேக்ஸ் புக்ல இருக்குது. கடந்த பதிவை பாருங்க. அதே போல் டிக்ரீஸ், ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை குறையுமானால் எவ்வளோன்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அதே மாடல்ல தான் இது கூட்டு வட்டி என்ற தலைப்புல வரக்கூடிய கணக்கு. 2016 கேட்ட அதே கேள்விதான் எழுத்து மாத்தி 2022 கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு முக்கியமான மெத்தடு. இது 8th புக்ல 144 பக்கத்துல இருக்குது, கூட்டு வட்டி என்ற தலைப்புல. இது 2022 டிஎன்பிசி குரூப் 4 கேட்ட கேள்வி. இந்த கணக்கு படிக்கிறோம் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. புஸ்டாப். இப்பொழுது மக்கள் தொகை 90,000 பாருங்க, 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை. இதுதான் கேள்வி. இதுல ஆப்ஷன் ஏ 96,300, ஆப்ஷன் பி 1,03,000, ஆப்ஷன் சி 1,00,000, ஆப்ஷன் டி 1,03,041. இதே கேள்வியை 2 நாளைக்கு முன்ன பதிவுல போட்டிருக்கேன் பாருங்க. 2016 கேட்ட கேள்வின்னு போட்டிருக்கேன். அதே கேள்விதான், அதே ஃபார்முலா தான், நம்பர் மட்டும் மாறி இருக்கு. இது என்ன ஃபார்முலானா, நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா, P × 1 + R/100 the whole power n. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட்டோம். இதுல நான் சொல்லியிருப்பேன் கடந்த பதிவுல. இது பாருங்க, இது மாதிரி அதிகரிக்கிறது, இங்க பாருங்க, அதிகரிக்கிறதுன்னா பிளஸ் வரும்னு சொன்னேன் கடந்த பதிவுல பாருங்க. அதிகரிக்கிறதுனா பிளஸ் ஒன்னு சொன்னேன். அதே போல் இருசக்கர வாகன விலை குறையுதுன்னும் போது இங்க மைனஸ் போட்டிருக்கோம். அந்த கணக்கும் பாருங்க. இதே ஃபார்முலா வச்சு இந்த கணக்கு போடுவோம் பாருங்க. இந்த பி என்பதுங்க 90,000 வேல்யூ அப்ளை பண்ணுங்க. பி என்பது 90,000. அடுத்தது இங்க பாருங்க, இங்க 1 அப்படியே போட்டுங்க. பிளஸ் ஆர்ன்றதுனால 7% இல்லையா, இங்க பாருங்க, இதுதான் ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் இல்லையா, அதுதான் அந்த 7%. அந்த சதவீதத்தை இங்க 7 போட்டுங்க, வகுத்தல் 100 போட்டு the whole power n-னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா 2 ஆண்டுகள். அப்ப இந்த n-க்கு பதில் 2 போட்டுங்க. அவ்வளவுதான் கணக்கு. இது மாதிரி ஸ்டெப் எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஒரு கேள்வி 1.5 மார்க் ஈஸியா எடுக்கலாம். இதை சுருக்குங்க, நிறைய தடவை சுருக்கி போட்டிருக்கேன். என்னோட பதிவு பார்க்குறவங்க இது ஈஸியா போடலாம், நீங்களே போட்டுருவீங்க. இது சுருக்கி போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, 90,000. இது எப்படி சுருக்கணும்? சுருக்கணும்னா 100 × 1 இப்படி பெருக்கி இப்படி கூட்டணும். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு முழு எண்ணும் ஒரு பின்ன எண்ணம் கூட்டணும்னா 100 × 1 100, 107 107 × 107 வகுத்தல் 100. அப்ப என்ன வரும்? 107 வகுத்தல் 100 போட்டு the whole square. இப்படி ஸ்டெப் எடுக்கணும். அடுத்தது பாருங்க, இப்ப இந்த 107/100 × whole square எழுதுங்க. 90,000 × எடுத்தீங்கன்னா 107 வகுத்தல் 100 ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை எழுதிக்கணும். × 107 வகுத்தல் 100. ஓகேங்களா? இது போல எழுதிட்டோம். இப்ப ஈஸியா சுருக்கலாம் நம்ம. இங்க பாருங்க, இந்த 2 0 4 0, இந்த 4 0க்கு இந்த 4 0 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிற 9 × 107 × 107 இந்த 3 நம்பரை பெருக்கினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப இங்க பாருங்க, பெருக்கிறோம் பாருங்க. முதல்ல 107 × 9 பெருக்குங்க. இங்க பாருங்க, பெருக்கும் போது ஜாகிரதையா பெருக்கணும். 107 × 9. இந்த மாதிரி பெருக்கல அதே மாதிரி தப்பு பண்றீங்க. நேரடி வகுப்புல பெருக்க தெரிய மாட்டுது. இதெல்லாம் பெருக்கி பாருங்க. இதுதான் கணக்கு. பெருக்கல், கூட்டல், வகுத்தல். இதுதான் போட்டித் தேர்வுக்கு பயன்படுறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டல், பெருக்கல், வகுத்தல். அந்த வகுத்தல்ன்றது அடிச்சு போடுறது. மீசிமா, மீப்பியாவா, சுருக்குக, தனி வட்டி, கூட்டு வட்டி எல்லாத்துக்கும் இதுதான் வரும். இது தெரிஞ்சுன்னா நீங்க மேத்ஸ் தெரிஞ்ச மாதிரி தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, இது பெருக்குங்க. வாய்ப்பாடு 9 7 63க்கு 3,
மீதி 6 இல்லையா, 0 9 0 தான், அந்த 6 அங்க போட்டுங்க. ஒரு 9 9 அவ்வளவுதான். அவ்வளோ 963 ஆச்சு. இந்த 963 கூட இந்த 107 பெருக்குங்க. இந்த 97 63 3 மீதி 6 போட்டு வச்சு ஒரு 963 ஒரு 107 பேர் 3 வரி பெருக்கல் இங்க போறோம் பாருங்க. 963 இன்ட்டு ஒரு 107 பெருக்கிதான் போடணும். நம்மளோட கால்குலேட்டரை போட சொல்லுவாங்களா, கால்குலேட்டர் செல்போன்லாம் எடுத்து போக கூடாது. அதனால இந்த 3 வரி பெருக்கல் நம்ம பேப்பர்ல பெருக்கி பார்த்தாதான் இதுக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த 3 வரி பெருக்கல் பாருங்க, தெரியாதவங்க கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது 3 இது 3 இங்க பெருக்குங்க. 3 இங்க பாருங்க, 3 21க்கு 1 மீதி 2 6 42 42 மீதி ஒரு 2 44க்கு 4 மீதி 4 97 63 63 ஒரு 4 67 இப்படி போட்டீங்களா. இது வந்து முதல் ஸ்தானம். இங்க பாருங்க, முதல் ஸ்தானம் அதை போட்டோம். ரெண்டாவது ஸ்தானம் 0ன்றதுனால 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான். அதனால அடுத்த ஸ்தானம் இங்க போடணும். ரெண்டாவது ஸ்தானம்னா ஒரு ஸ்தானம் தள்ளி 0 போடணும். 0 0 0 0 0 எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான். அடுத்தது இங்க பாருங்க, மூணாவது ஸ்தானம் இங்க பெருக்கலாம். 3 3 இங்க போடுங்க. இது போட்டீங்களா, 1 2 மூணாவது ஸ்தானம் நிறைய போடணும். இதெல்லாம் மாத்தி போன தப்பாயிடும். இதெல்லாம் வந்து சின்ன 2ஆம் வகுப்புல 3ஆம் வகுப்புல படிச்ச பெருக்கல் தான். அதனால இந்த 1 2 மூணாவது ஸ்தானம்ன்றதுனால இங்க பாருங்க 1 2 3 நிறைய போடணும். 3 3 இங்க போட்டீங்கன்னா தப்பாயிடும். 6 6 அடுத்தது 9 9 இப்படி போட்டீங்களா. இப்ப இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதை கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 1 இது 4 0 4 7 3 10க்கு 0 மீதி 1 6 6 இங்க 0 விடும். 6 6 12 1 13க்கு 3 மீதி 1 இங்க 9 இல்லையா, 9 1 10. அப்ப 1,03,3041 இதுதான் வந்து அந்த ஆன்சர். ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க, 1,03,3041. இது எவ்வளவு, ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஒரு கேள்வி என்றது எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால இது வந்து கூட்டு வட்டின்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்வி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கணக்கை போட்டு பார்க்கணும். பெருக்கல் கூட்டல் கழித்தல்லாம் சரியா தெரியணும். அப்ப ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளோ? 1,03,041. 1,03,041. இதை வந்து 2 வருஷம்ன்றதுனால ஒரு மனக்கணக்கா கூட போடலாம். மனக்கணக்கா போனோம்னா இது பாருங்க, அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப ஆண்டு ஒன்றுக்கு 7%னா 7%னா 100க்கு 7 ரூபான்னு கணக்கு. அதையும் சொல்லிடுறேன், கொஞ்சம் பதிவு அனுப்பினாலும் பரவாயில்ல. 100%னா 100க்கு 7 ரூபாய். அப்ப 1000க்கு 70 ரூபாய். 1000க்கு 70 ரூபானா இங்க என்ன இருக்குது, 90,000. அப்ப 90 × 70 போடுங்க. 90 × 70 போட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 0 போட்டீங்கன்னா 9763 இல்லையா, 63,000. இது என்னது, 63,000ன்றது ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் இது கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அதனால அந்த மனக்கணக்கெல்லாம் வேணாம். நீங்க இந்த அது போட்டு அப்புறம் 90,000 கூட இது வரத்தை பெருக்கி 90,000 கூட கூட்டி அப்புறம் அதுக்கு போடணும். அது வந்து நம்மளுக்கு வந்து சில யூடியூப் சேனல்ல போடுறாங்க, அப்படி ஈஸியா போட்டுடுறாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சில இடத்துல கஷ்டமாயிடும். அதனால அந்த மெத்தட் வேணாம். இந்த மனக்கணக்கா போடுற மெத்தட் வேணாம். எல்லாத்துக்குமே ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஏமாற மாட்டீங்க, கரெக்டா போட்டுடலாம். அதனால நான் சொல்றது என்னன்னா, 100க்கு 7 1000க்கு 70 90,090 பெருக்கி அவர் ஒரு வருஷத்துக்கு 90,000 கூட அதை கூட்டணும். அப்புறம் அந்த கூட்டின வேலைக்கு 2வது கண்டுபிடிச்சு அது கொஞ்சம் சிக்கலா போடும். சில இடத்துல வந்து அது சரிப்பட்டு வராது. அதனால இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட் ஈஸியா இருக்குது. இதே எல்லாமே ஃபார்முலா போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பயன்படும். எப்படி கேள்வி கேட்டாலும் தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த கேள்வி பாருங்க, இது ஒரு ஈஸியானது. இதை பார்க்குறவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம்.